ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ரெசிபி பார்க்க போகிறோம்னா நல்ல ஜூஸியான கிறிஸ்பியான பீஃப் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பீஃப் கொத்துக்கறி வாங்கியிருக்கேன். பொட்டுக்கல்லையே நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறத தனித்தனியாக அரைச்சாலும் சரி, இல்லை பொட்டுக்கல்லையும் சேர்த்து அரைச்சாலும் சரி, அது உங்கள் விருப்பம். கறி, அப்புறம் 2 பச்சை மிளகாய், ஒரு 10 நார்மல் சைஸ் வெங்காயம் மஸ்ட்டு, அதான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள், சோம்பு நல்லா போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் கறி எக்ஸ்ட்ரா இருந்ததுனால நான் அதை மட்டும் தனியாக கிரைண்ட் பண்ணிவிட்டேன். அப்புறம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எங்கள் பாட்டிலாம் அம்மியில் தான் அரைப்பாங்க. அது சின்ன வெங்காயம் தான் போடுவாங்க. நம்மளுக்கு சின்ன வெங்காயம் உரிக்கிறவளுக்கு பொறுமை இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் உருண்டையோ இல்லை கட்லெட் மாதிரியோ பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஒரு 5-10 நிமிஷம் தான், அதுக்குள்ளேயும் வெந்துடும். நீங்கள் வேணால் இதில் கொத்தமல்லி மிளகாத்தூள் கூட சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஜூஸியான கிறிஸ்பியான கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.